யாராவது மூத்தா போயிட்டாங்கன்னு வைங்க, நம்ம எல்லாம் என்ன செய்வோம்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எல்லாம் அல்லாஹ் பக்கம் தான் போக போறோம், அல்லாஹ் பக்கம் தான் மீள போறோம், அல்லாஹ் அப்படின்னு கருத்தை எல்லாருக்கும் தெரியும். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்ங்கிறது எதுல இருக்கு? குர்ஆன்ல இருக்கு. யாருக்காவது கஷ்டம் ஏற்பட்டால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்வார்கள், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி மரணங்கள் கஷ்டம் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் குர்ஆன் வசனம் தானே, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. அப்ப என்ன அர்த்தம்? 50 60 நன்மை கிடைச்சிரும் இன்னா லில்லாஹிக்கு. அதனால சலாம் சொல்ற இடத்துல ஒரு இன்னா லில்லாஹி சொல்லணும், அங்க இருந்து ஒரு அஜர்த் வராரு, வாங்க அஜர்த் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நான் என்ன பணம் மாறானே கேட்க மாட்டாரா? குர்ஆன் வசனம் தான், நபிகள் பெருமான காட்டி தந்தபடி தான் வசனத்தை பயன்படுத்தணும், வாய்ஸ்ல பயன்படுத்த முடியாது. அல்ஹம்துலில்லாஹ் விட சூப்பர் வார்த்தை இருக்கா? நான் கேக்குறேன். எடுத்த இடத்துல அல்லாஹ் தான் ஆரம்பிக்கிறான். எல்லா புகழும் அல்லாஹ்விற்கு இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் எதுக்கு சொல்லணும்? சந்தோஷமான ஒரு விஷயம் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லலாம். பிஸ்மில்லாஹ் எதுக்கு சொல்லணும்? ஏதாவது சாப்பிடணும் பிஸ்மில்லாஹ் சொல்லலாம். இது சட்டம். ஒருத்தர் சாராயம் குடிக்கும் பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹ் சூப்பர், இன்னொரு ஊத்துறாரு, செருப்பாட்டு அடிக்கிறது. ஏன் குடிகான செருப்பகத்தை அடிக்கணும் இஸ்லாத்துல இருக்கு, எல்லாருக்கும் தெரியுது. இதெல்லாம் பிஸ்மில்லாஹ் சொல்லக்கூடாது, சாராயம் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டிய இடத்துல அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். இஸ்லாம் சொல்லக்கூடிய வார்த்தையை கூட நாம் இஷ்டப்படி இடம் மாற்றக்கூடாது.